தேவலோகத்தில் தேவேந்திரனுக்கு சமமான வாழ்க்கை பெறுவார்கள். சித்தர் கருவூரார் என்ன சொல்லியுள்ளார்? கல்பு, பேய், பில்லி, சூன்யம், ஏவல் மனித வாழ்க்கையில் விதியாலும் ஊழ்வினையாலும் பிறந்துவிட்ட தோஷங்களையும் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. பிரதோஷம் பற்றியும் பிரதோஷ வழிபாடு பற்றியும் சித்தர் கருவூரார் என்ன சொல்லியுள்ளார் என்பதை பற்றி காண்போம். பிரதோஷ பூஜை என்பது மனித பிறவியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஏற்பட போகின்ற தோஷங்களை எல்லாம் அகற்றுவதற்குரிய பூஜை என்பது பொருளாகும். அதாவது மனித வாழ்க்கையில் விதியாலும் ஊழ்வினையாலும் பிறந்துவிட்ட தோஷங்களையும் உலகியல் செயலால் பிறந்து கொண்டிருக்கின்ற தோஷங்களையும் வரும் காலத்தில் ஊழ்வினையாலும் விதியாலும் மதியாலும் பிறக்கப் போகின்ற தோஷங்களையும் வென்றிடுவதற்காக செய்யப்பட வேண்டிய பூஜையே பிரதோஷம் என்று சித்தர் கருவூரார் விளக்கியுள்ளார். இந்த பிரதோஷ நாட்களில் பிறையணிந்த சிவபெருமானையும் பார்வதியையும் மகன் முருகனையும் ஒன்று சேர்த்து வழிபாடு செய்கிறவர்கள் தேவலோகத்தில் தேவேந்திரனுக்கு சமமான வாழ்க்கை பெறுவார்கள். ஆதிசிவனார் தமது ரிக்வேதத்திலும் அவரது மகன் திருமுருகப் பெருமான் யஜுர்வேதத்திலும் அதர்வண வேதத்திலும் சாம வேதத்திலும் தோஷங்கள் 12 பற்றி தெளிவுபட கூறியுள்ளார். 12 வகையான பாதிப்புகளும் 12 வகையான ராசிகளும் தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் உரியனவாக ஆக்குகின்றன. எனவேதான் காற்று, கருப்பு, பேய், பில்லி, சூன்யம், ஏவல், மருந்து வைப்பு, களிப்பு, கண்ணேறு, செய்வினை முதலிய 12ஐயும் வெல்லுவதற்காகத்தான் கருவூரார் சித்தர் பிரதோஷ காலத்தில் வழிபடுபவர்களுக்கு 12 பாதிப்பும் சிறுக சிறுக அகன்றுவிடும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.